காலையிலேயே பூஜை முடிச்சிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலிஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹாய். என்ன பண்ணோன்னு தெரியல, முன்னாடியே ப்ரீ பிளான் எதுவும் பண்ணல. பட் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும் வாங்கிட்டு வாங்க, ஏதாவது ஒன்று செய்யறேன்னு சொல்லியிருந்தேன். ஸ்வீட் பொட்டேட்டோல பேன் கேக் செய்யலாமான்னு யோசிக்கிறேன். ரொம்ப நாளாக பேன் கேக்னு கேட்குறான். அதில் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம், ரொம்ப போட வேண்டாம். தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ பீட்ரூட்ஸ் வந்து பீல் ஆஃப் பண்ணிட்டு இருக்கேன். ஷர்வனுக்கு வந்து பீட்ரூட் புலாவ், பீட்ரூட் பிரியாணி அந்த மாதிரி பண்ணிடலாமான்னு பார்க்குறேன். ஒரு 5 years 6 years முன்னாடி எனக்கு ஜெயா டிவில வந்து பீட்ரூட் பிரியாணி பண்ணியிருந்தேன். அப்புறமா அந்த பீட்ரூட் பிரியாணி வந்து அவ்வளோ பாப்புலர் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கும் பீட்ரூட் பிரியாணின்னு ஒரு ரெசிபி இருக்கானே தெரியாது. அப்போ நான் அனிமியால இருந்தேன். பீட்ரூட் வச்சு என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன். அப்படியே பிரியாணி ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணா ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் எனக்கு ரொம்பலாம் சமையல் தெரியாது. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணியாச்சு. ஆனா சூப்பரா இருந்துச்சு அந்த பீட்ரூட் பிரியாணி. ஆமா, நம்ம செஞ்சு முடிச்ச உடனே செட்ல வந்து வெறும் பாத்திரம் தான் கொடுத்தாங்க. நம்மளே டேஸ்ட் பண்ண முடியல. எல்லாருமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு, சூப்பரா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. பொதுவா ஒருத்தங்க செய்யறது வந்து கொஞ்சம் எடுத்துப்பாங்க, டேஸ்ட் பண்ணுவாங்க. இது பார்த்தா ஃபுல்லா குக்கரே காலி பண்ணி வெறும் குக்கர் எடுத்துட்டாங்க. 5 லிட்டர் குக்கர் வேற, அது ஃபுல்லா வலிய செஞ்சிருந்தேன். செட்ல ஒரு 6-7 பேர் இருந்திருப்போமா, அவ்வளவுதான். ஆனா எல்லாரும் காலி பண்ணிட்டாங்க. அது வந்து லஞ்ச் டைம் கூட கிடையாது. ஆமா ஆமா, நல்லா இருக்குது. ரொம்ப புதுசா இருக்குன்னாங்க எல்லாரும். ஜோடியாக்ல காய்கறி எறிகிறது, சப்பாத்தி மாவு பிசைறது, இந்த மாதிரி துருவுறது எல்லாமே பிளேட்ஸ் வரும். இதை பத்தி தனியாவே டெடிகேட்டடா 2 வீடியோ போட்டிருக்கேன், வேணுன்றவங்க அதை பாத்துக்கலாம். ஸோ நம்ம கடகடன் துருவ போறோம். கையெல்லாம் சிவப்பா கரை ஆகாம செஞ்சிடலாம். லேடிஸ்க்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல். நிறைய பேர் ஃபேமிலியில் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வெஜிடபிள்ஸ் நிறைய சமைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல். 2 minutesல நம்ம துருவியாச்சு. இதுல கிரீன் டீ லீவ்ஸ் போட்டிருக்கேன், இஞ்சி தட்டி போட்டிருக்கேன், அடுத்தது லெமன் 2 புழிஞ்சு விட்டுருக்கேன், 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 2 லவங்கம் போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இதுல சுடு தண்ணி ஊத்திட்டோம்னா கிரீன் டீ ரெடி ஆயிடும். சமைக்கும் பொழுது நான் அடிக்கடி சொல்றதுதான், ஒரு 8 வருஷமா சொல்லிட்டே இருக்கேன், ஒரு கெட்டில், நல்ல கெட்டிலா வாங்கிக்கோங்க. அந்த கெட்டில வந்து தண்ணி போட்டு சுடு தண்ணி போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா சமைக்கும் பொழுது பச்சை தண்ணி ஊத்துறதுக்கு பதிலா சுடு தண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா கடகடன்னு வேலை நடக்கும். இங்க வெங்காயம் ரெடி, தக்காளி வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஓரமா வச்சிடலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து இங்க ஊற வச்சாச்சு. அப்புறம் ஃப்ரோசன் பீஸ், இது நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியில பட்டாணி போட்டு வச்சிருக்கேன். அடுத்தது தக்காளி பழம் வந்து இங்க தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். கொஞ்சம் கழுவிட்டு நம்ம இதையே கட் பண்ணி பிரியாணிக்கும் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து தக்காளி தொக்கு செய்ய போறோம் சப்பாத்திக்கு. இன்னைக்கு வந்து 2 செய்ய போறோம். ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி, தக்காளி தொக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு, அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு பேன் கேக்ஸ் இல்லைன்னா பணியாரம் மாதிரி செஞ்சிட போறேன். அது வந்து சரண் குட்டிக்கு ஸ்நாக்ஸ்க்கு. ஸோ ஈஸியான ரெசிபிஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம தாளிச்சு விட்டுறலாம் ரைஸ். அப்படியே பேரலா நம்ம அதையும் செஞ்சிடலாம். தக்காளி எல்லாம் கடகடன் கட் பண்ணிட்டு நான் vlog கண்டினியூ பண்றேன். 1 ஸ்பூன் எண்ணெய் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுல கேஷ்யூ நட்ஸ் 4-5 போட்டுக்கலாம். பட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 துண்டு போட்டுக்கலாம். கருப்பு ஏலக்காய் 2 ஏலக்காய், ஒரு குட்டி பேருக்கு ஒரு குட்டி ஸ்டார் அனஸ், ஒரு 3-4 லவங்கம். அவ்வளவுதான். வெங்காயம் போட்டுடலாம். புலாவுக்கும் பிரியாணிக்கும் ஒரே மாதிரி தான், கொஞ்சம் இன்கிரீடியன்ஸோட அளவு மட்டும் மாறும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புலாவுக்கு வந்து தேங்காய் பால் விடுவோம், பிரியாணிக்கு வந்து தயிர் விடுவோம். ஃப்ரெஷ் க்ரீமோ இல்லைன்னா தேங்காய் பால் இல்லை பாதாம் பால் வந்து நம்ம புலாவுக்கு விடலாம். தக்காளி வந்து அதில் கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம். இதில் வந்து தக்காளி ஈக்குவலாக போடுவோம். அண்ட் தயிர் யூஸ் பண்ணுவோம் பிரியாணிக்கு. அண்ட் சிகப்பு மிளகாய் தூள்ல போடுவோம் பிரியாணிக்கு. புலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கிரீன் சில்லி மட்டும் போடுவோம். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், கொஞ்சம் தான் மாறும் பிரியாணி. ஆமாம், நான் இன்னைக்கு பிரியாணி தான் செய்ய போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் அந்தளவு போட்டுக்கலாம். தக்காளி போட்டுடுறேன். இந்த வெங்காயம் தக்காளி மூடி எங்கேயோ வச்சுட்டு தேடிக்கிட்டு இருக்கேன், சுத்தி தேடிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. அவங்க அடைச்சிட்டான். சும்மா அப்படி மூடி வச்சோம்னா தீயாம அது பாட்டுன்னு வெந்துகிட்டு இருக்கும். இந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்றதோ இந்த பக்கமும் வச்சிருக்கேன் பாருங்க. இந்த இது இன்னொரு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இல்ல வேணாம், ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். எங்கேயா போனீங்க கடாய்ங்க? சரி, இவனை எடுத்துக்கலாம். ஓக்கு எடுத்துக்கலாம். ஏதோ ஒண்ணு கையில கிடைக்கிற ஒரு கடாயோ. ஆமா, கரெக்ட். எப்படி கண்டுபிடிச்ச மாதிரியா? ஆமா. இப்ப இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ தோல் எல்லாம் பீல் ஆஃப் பண்ணிட்டு தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்க போறோம் நம்ம. இங்க வெங்காயம் தக்காளி சூப்பரா செவக்க வதங்கி வெந்து வந்துருச்சு. நல்லா பெரிய சைஸ் பீட்ரூட், 1 பீட்ரூட் எடுத்துக்கோங்க. பீட்ரூட் கூட இருந்தா பரவாயில்ல, குழந்தைங்களுக்கு நல்லதுதான். இப்படி கொடுத்தாதான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. உனக்கு என்ன பிரியாணி பிடிக்கும்?
பிரியாணின்னு சொன்னாலே பிடிக்கும். பிரியாணி சொன்னாலே பிடிக்குமா? ஆமா. கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சிருச்சு. பூண்டு, கருவேப்பிலை. இங்க வந்து வெங்காயம் 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். தெரியாம ஒரு பீஸ் தக்காளியா உள்ள விழுந்துட்டான். நான் சில பேர் விளாக் பார்த்துருக்கேன், ஏதாவது ஒரு ரெசிபி சொல்லி தரேன்னு வாங்க, அவங்க ரெசிபியை காட்டவே மாட்டாங்க, மூஞ்சையே காமிச்சிட்டு இருப்பாங்க. ராஜகுரு எப்படி தெரியுமா, மூஞ்சையே காமிக்க மாட்டாரு, கடாய்க்குள்ளேயே இருப்பாரு. எல்லாருக்கும் தெரியணும்ல அழகா. நான் வந்து இங்க கஷ்டப்பட்டு இந்த பக்கம் ஓடுறேன், அந்த பக்கம் ஓடிறேன், இப்படி எடுக்கிறேன் அப்படி எடுக்கிறேன், அந்த கிச்சனை சுத்தி சுத்தி வரேன். நான் ஒன்னையும் அழகா எடுப்பேன், இந்த ரெசிபியும் அழகா எடுப்பேன், எதுவுமே மிஸ் ஆகாது. சொல்லுங்க. இந்த நேரத்துக்கு கேட்கவே வேணாப்பா, நான் அதுதான் சொல்ல வந்தேன். இந்நேரத்துக்கு உன்னுடைய சிஸ்டர் பிள்ளைங்க, உன்னோட தங்கச்சிங்க எல்லாம் வந்து அண்ணன் கரெக்டா தான் எடுக்கிறாரு, ரெசிபினா ரெசிபி தானே தெரியணும் அப்படின்வாங்க. நீ பேசும்போது நீ அழகா எடுப்பேன், இந்த ரெசிபியை காட்டுவேன். அப்ப நான் பேசிக்கிட்டே தான் இருக்கேன். அப்ப வந்து அது ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா நான் பேசுறது? இன்னைக்கு மைக் போட்டுட்டு வேற செஞ்சுட்டு இருக்கேன். ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா எனக்கு தெரியல, பாத்துக்கலாம். 4:30 அலாரம் வச்சு 5 மணிக்கு ஏஞ்சி குளிச்சு 6 மணிக்கு முன்னாடியே விளக்கெல்லாம் ஏத்தி சாமி எல்லாம் இன்னைக்கு கும்பிட்டாச்சு. நீ குளிக்கிற சத்தத்துலதான் நான் எந்திரிச்சேன் இன்னைக்கு. அப்ப கூட நீங்க சரியா எந்திரிக்கல. நான் வந்து ஏன் எந்திரிக்கணும், தூங்கணும் தான். நீ எழுப்புடுவீல. நான் வந்து ட்ரெஸ் தான் சேஞ்ச் பண்ணிட்டு தான் எழுப்புனேன். சோ இங்க தோலெல்லாம் சீவி வச்சாச்சு. பேரலா ஸ்வீட் பொட்டேட்டோக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு ரெடி. கொதிக்குதா? கொதிக்குது. அவ கை வச்சு பாக்குறீங்களா? நீ கை வச்சு பாத்தியா? நான் சூடு தாங்குவேன், நீங்க லைட்டா போட்டு அப்படின்னுவீங்களே. அப்போ ஓகே, நீயே பாத்துரு. சுடுதுதான் சுடுதுதான். உங்க வீட்டு தெரிஞ்சு போட்டு கைய வச்சு பெசையே. அத அப்படியே அமுக்கி வச்சா உள்ள கொஞ்சம் இந்த மாதிரி கோடு கோடா போட்டு வச்சா அந்த டெக்னிக். ஆமா. கையை இங்க தண்ணி வச்சிருக்கோம்ல, அதுல அப்படியே கழுவிக்கணும். அந்த பக்கம் நெய்ல தண்ணி பற்றாம இப்படிக்கா கையை எடுத்துட்டு வந்து இவன் தான் ஆனான்னு பாக்கணும். இப்படி வந்து தீயல வதங்கிக்கிட்டு இருக்கான், வதங்கட்டும். பெரியவங்களா இருந்தா இதுல ஒரு பச்சை மிளகாவை கிள்ளி 2ஆ போடலாம். இது வந்து சக்தி சிவப்பு மிளகாய் தூள். இந்த வாட்டி மிளகாத்தூள் வந்து அரைக்கல. சக்தி மிளகாய் தூள் வந்து 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்டாலே காரம் சுல்லுன்னு இருக்கு. அதனாலதான் நான் இந்த மிளகாத்தூள் அளவு சொல்லும் போது 1/2 ஸ்பூன் சொல்றேன். அந்த ஒருத்தவங்க இவ்வளவு எல்லாம் போட்டா பிரியாணிக்கு காரமே இருக்காது, உன்ட்டெல்லாம் ரெசிபி கத்துக்கிட்டாக்கா சமையலே செய்ய முடியாது. இந்த குட்டி சைஸ் ரவுண்டு நீட்லயே வித்தியாசம் நம்ம ஊர்ல இருக்கிறது இந்த மாதிரி இருக்கு. ஒரு ஊரோடைய மிளகாக்கெல்லாம் ஒரு தன்மை, மிளகுக்கும் அந்த மாதிரி தன்மை இருக்கு. நம்ம என்ன மிளகாத்தூள் யூஸ் பண்றோன்றத பொறுத்துதான் காரத்துடைய அளவு எல்லாம் மாறும். யாராவது ஒருத்தவங்க ரெசிபி சொல்றாங்கன்னா கூட அவங்களுடைய மிளகாத்தூளுடைய காரத்துக்கு சொல்றாங்க. புளிப்பு கூட ஒரு கோடி குண்டு அளவுக்கு சொல்றாங்க, இல்ல ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி சொல்றாங்கன்னா அவங்க யூஸ் பண்ற புளியோட தன்மை எப்படி இருக்குன்னா திக்கா கரைசல் வருதா தண்ணியா கரைசல் வருதான்றத பொறுத்து இருக்கு. நம்ம டேஸ்ட் பண்ணி உப்பு போட்டு பார்த்து கரெக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போட்டுக்கணும். எவ்வளவு பெரிய ரெசிபிக்காரங்க என்ன சொன்னாலுமே இந்த அளவு புளி போடுங்கன்னாங்கன்னா, இப்ப என்கிட்ட இருக்க புளி நல்லா திக்கா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அப்படியே டேஸ்ட் மாறிடும். அப்ப நம்ம கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும் தான். சோ நான் அளவு சொல்றது வந்து என்னுடைய மிளகாத்தூள் எவ்வளவு காரமோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் சொல்றேன். குழம்பு மிளகாய் தூள் சப்புன்னு இருக்கும் என்னோடது, இந்த வாட்டி அரைச்சது. இதே சிவப்பு மிளகாய் தூள் வந்து சுல்லுன்னு இருக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியா தான் போடுவேன். அது சுல்லுன்னு இருக்கனாலதான் இன்னைக்கு பச்சை மிளகாய் வந்து நான் போடல. பிரியாணிக்கு போடுறது தயிர் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். புதினா கொத்தமல்லி போட்டுடலாம். அரிசி ரெடியா இருக்கு. அரிசி ரெடியா பா போட்டோடனே அங்க பாருங்க நல்லா பிங்க் கலர்ல வந்துட்டான். அதான்டா பீட்ரூட். அவ்வளவுதான். இதுல எக்ஸ்ட்ரா 2 தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இப்பதான் தக்காளி கூட இருக்கு. அப்படியா? கொஞ்சம் இதுல தக்காளி கூட இருந்தாதான் நல்லா. இதுவரை ரொம்ப புளிப்பு தக்காளி இல்லைல்ல, அப்ப கூட இருந்தாதான் நல்லா இருக்கும். காலை விட கொஞ்சம் கூட அந்த மாதிரி லெமன் நம்ம வந்து புளிஞ்சு விட்டு புளிஞ்சாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் நெய். குழந்தைங்க சாப்பிடுறாங்க, ஸோ தாராளமா விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரு விசில், அப்புறம் ஒரு 10 நிமிஷம் சிம்ல. நல்லா இந்த மாதிரி தலப்பலன்னு கொதிக்குது. ஏற்கனவே நான் விசில் கணக்கு சொன்னேன் இல்லையா, அந்த அளவுல வச்சிருங்க. அவ்வளவுதான். தக்காளி மசிஞ்சதும் குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு ஆட் பண்ணிக்கணும். நல்லா சுருள வதங்கி வரணும். நம்ம தக்காளி எல்லாம் முழுசா இருக்கக்கூடாது. சக்கரவள்ளி கிழங்கு இதுல போட்டுட்டேன். இதுலயே கொஞ்சம் சப்பாத்தி மாவும் நம்ம அளந்துக்கலாம். சரிங்களா? சால்ட் போட்டுக்கலாம். எண்ணெய் 1 ஸ்பூன். இதோடைய லிங்க் வந்து நிறைய பேர் கேக்குறீங்க. இந்த ப்ராடக்ட் வந்து டேக் பண்ணி விடுறேன். லிங்க் கிடைச்சா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லாம நிறைய ப்ராடக்ட் வந்து கேக்குறீங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே டேக் பண்ணி தான் இருக்கு, செக் பண்ணீங்கன்னா தெரியும். டேக் பண்ணிருக்கேன். அப்படி டேக்ல இல்ல அப்படின்னாக்கா ஒரு மை ஷாப்பிங் பேஜ்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதுல மொத்தமா இருக்கும், நீங்க போய் பார்த்து எடுத்துக்கலாம். வந்து கார்த்திகா வந்து மேஜிக் பண்ண போறாப்ல. ஃபர்ஸ்ட் அந்த கிழங்கும் சப்பாத்தி மாவும் ஒரு சுத்தினாதான் ஈரம் எவ்வளவு இருக்கு, நமக்கு எவ்வளவு தண்ணி தேவைன்னு அளவு தெரியும்.
சூப்பரா வந்துருச்சு. அவ்வளவுதான். கால் டம்ளரை விட கம்மியா தான் 2 டம்ளர் அளவு மாவுக்கு எனக்கு தேவைப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த கிழங்குடைய மாய்ஸ்சரே ஈரப்பதமா இருக்கிறதுனால அது மாதிரி இருக்கு. ஆமா, கையில பிசையும் போது அந்த மாதிரிதான் நீங்க கணக்கு வச்சுக்கோங்க, அதுக்கேத்த மாதிரி பண்ணிக்கோங்க. நார்மலா சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி நம்ம திரட்டிக்க வேண்டியதுதான். பிரியாணி பார்த்துட்டோம், தக்காளி தொக்கு. ஆமா, முடிஞ்சிச்சா? அவ்வளவுதான். எவ்வளவு நேரம் கொதிக்க விட்டே இருப்பீங்களா? சூப்பரா இருக்கு. நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டு ஆஃப் பண்றதா இருந்தா ஆஃப் பண்ணலாம். 2 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். சும்மா 2 சப்பாத்தி தான் அவங்க காலைல சாப்பிடுவாங்க. குட்டி குட்டி அளவு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி ரெடி பண்ணலாம் வாங்க. இந்த நார்த் இந்தியன்ஸ் சேனல்லாம் பார்க்கும்போது அவங்க சப்பாத்தி சுத்தும் போது மாவு அப்படியே சுத்திக்கிட்டே வரும் அழகா. எனக்கு சுட்டு போட்டாலும் வராது. சப்பாத்தி எங்க வீட்டுல எங்க அப்பா செம்மையா செய்வாரு. 4 நாள் கழிச்சு ஊருக்கு கொண்டு போகும்போதெல்லாம் சப்பாத்தி பார்த்தா கூட சாஃப்டா தான் இருக்கும். 2 விரல்ல பிக்கலாம், தோசை மாதிரி. அடுத்தது யார் நல்லா செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜி இது வந்து அன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு சாஃப்டா இருக்கும், அப்புறம் அது கொஞ்சம் பிஸ்கெட் மாதிரி ஆயிடும். நான் அப்ப செஞ்சாலே இந்த மாதிரி கிழங்குலாம் போட்டு செய்யும் போது ஓரளவுக்கு நல்லா வந்துடும். நார்மல் சப்பாத்தி செய்யும் போது நான் ஜி கிட்ட விட்டுருவேன். நீ நல்லா தான் எல்லாமே செய்யற. இந்த ஷேப் எல்லாம் கரெக்டா வராதுங்க. ஷேப்ல ஒண்ணும் தேவையில்ல. சூப்பரா செமையா உப்பி வந்திருக்கு பாருங்க, பூரி மாதிரி சப்பாத்தியே. லாஸ்ட்ல கொஞ்சம் எண்ணெய் தடவுறது தான். ஷரவன் கொஞ்சம் குழம்பாதான் சாப்பிடுவாரு. நல்லா ஆறட்டும், அவ்வளவுதான். இதை வந்து வடிகட்டி நம்ம வந்து இங்க இதுல ஊத்திக்க போறோம். இதுல என்ன இருக்கு? இதுல 1/4 கப் வெல்லம் எடுத்தோமா, 1/4 டம்ளர் அளவுக்கு எடுத்தேன். இது 1/2 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு, கொஞ்சமா ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சிருக்கேன். இதுல இதை வடிகட்டி ஊத்திக்கலாம். நல்லா தாராளமா தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். பாதாம் தண்ணியில ஊற வச்சு ஸ்கின் பீல் ஆஃப் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். கேஷ்யூஸும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். பணியார கல்ல நீங்க பணியார மாதிரியும் போட்டுக்கலாம், இல்ல குட்டி குட்டி ஊத்தப்ப மாதிரி பேன் கேக் மாதிரியும் நீங்க போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்குன்றதுனால தாராளமா நீங்க நெய் விட்டு கொடுக்கலாம். இது வெள்ளம்ன்றதுனால நல்லா ப்ரௌனா வரும். நெய் வேற விட்டுருக்கோம். நெய் வந்து சீக்கிரமா மெல்ட் ஆகும், கொஞ்சம் ப்ரௌன் ஆகும். நல்லா ப்ரௌனா இந்த குழி பணியாரம்னா நல்லா ப்ரௌனா வரும் பாருங்க. கோல்டன் ப்ரௌனை விட தாண்டி இன்னும் டார்க் ப்ரௌன் அந்த மாதிரி வரணும். பேன் கேக் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ரோஸ்டா தான் எடுக்கணும். கோதுமை மாவு இல்லையா, வேகணும். ஓகே, வாட்டர் பாட்டில் வச்சாச்சு. ஸ்நாக்ஸ் போயிடுச்சு. லஞ்ச் டவல் போயிடுச்சு. லஞ்ச் டவல் பின்னாடி வச்சுடுறேன். இதை தூக்கி முன்னாடி வச்சுடுறேன். அவ்வளவுதான். ஷூ போட்டிங்களா? சாமிலாம் கும்பிட்டீங்களா? வெரி குட். டாட்டா. ஸ்கூல் பேக் எடுத்துட்டு ஓடியாங்க. ஷார்ட்ஸ்ல பாத்திருப்பீங்க எவ்வளவு ஹரிபரியா அந்த லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணேன் அப்படின்ட்டு. ஷர்வின் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஒரே ஹாப்பி. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேர்த்து பேக் பண்ணியாச்சு. பாய் சொல்லிடுங்க உங்க ஸ்டைல்ல. ஸ்கூலுக்கு போயிட்டு பாய். ஷர்வின் ஸ்கூலுக்கு போனதும் எனக்கு கொஞ்சோண்டு ரிலாக்ஸேஷன் டைம் கிடைச்சது. அப்படியே எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல். சூடால் பிளாக் டீ இல்ல கிரீன் டீ குடிச்சாதான் அன்னைய நாளே சூப்பரா இருக்கும். சில நாட்களுக்கு முன்னாடி நாங்க வந்து ஜெயச்சந்திரனுக்கு ஃபீனிக்ஸ் மால்க்கும் போயிருந்தோம், பாடி சரவணா பர்னிச்சருக்கும் போயிருந்தோம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகேஷ்க்கு கமிங் 21st of ஜூலைல இருந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு தேவையான சிஸ்டம் டேபிள், க்ளோதிங், மத்த விஷயம் எல்லாம் வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஜெயச்சந்திரனுக்கு போயிருந்தோம். இதுக்கு கீபோர்ட் ட்ரே இல்ல 8500. அது சூப்பரா இருக்கு. இதுதான் நல்லா இருக்கு. இந்த இடத்துல ஒரு கீபோர்ட் ட்ரே, இந்த சைட் ட்ராயர்ஸ் இருக்கு, ஃபுட் ரெஸ்டோர் இருக்கு, கீழே மேல கபோர்ட்ஸ் இருக்கு. பிரைஸ் வந்து 2000 ரூபாய். இந்த கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் 10 days ஆகுமா, இதுமே இமீடியட்டா கிடைக்கும். நல்லா ப்ராடாகவும் இருக்கு. இது கொஞ்சம் ப்ராட் வந்து கம்மி, 9950 இருக்கு. 18 இன்ச்சு உள்ள வரும். 17ன்றதுக்குன்னா நம்ம ஈஸியா உள்ள கொண்டு போயிடலாம். சிஸ்டம் டேபிள் அங்க எங்களுக்கு செட்டே ஆகல. கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது, சாட்டிஸ்ஃபைங்கா இல்லாததுனால அப்புறம் இன்னொரு ஒரு நாள் நாங்க வந்து பாடி சரவணா பர்னிச்சருக்கு போயிட்டு அப்படியே சரவணா ஸ்டோர்ஸும் பாடியில போயிட்டு சிஸ்டம் டேபிள், சிஸ்டம் சேர், சோ இந்த மாதிரியான முக்கியமான நீட்ஸ் மட்டும் அக்கா வீட்டுக்கு வாங்கி அது வீட்டுக்கு டெலிவரியும் ஆயிடுச்சு. நாங்க போயிருந்த போது சாட்டிஸ்ஃபைங்கான கலெக்ஷன்ஸ் அங்க இல்ல. இருந்த கலெக்ஷன்ஸ்லயும் கீபோர்ட் ட்ரே இல்ல, அந்த மாதிரி இருந்தது. சோ இதை வந்து நம்ம பாடி சரவணா ஸ்டோர்ஸ்ல அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஃபீனிக்ஸ் மால் போலான்னு போயிட்டோம். முன்னாடியே ராகேஷ்க்கு காலேஜ் ஆரம்பிக்க போதுன்னு தெரிஞ்சு ஸ்கெச்சர்ஸ்ல கொஞ்சம் ஷூஸ், அப்புறம் கிராக்ஸ், அந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ், இந்த மாதிரி சில விஷயம் எல்லாம் வாங்கியாச்சு. ரெகுலரா யூஸ் பண்றதுக்கு நார்மல் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஃபுட் வேர்ஸ் எல்லாம் வாங்கி கலெக்ஷன் வச்சாச்சு. அடுத்தது வாட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பிராண்டடா நாங்க வாங்கி தர மாட்டோம், நார்மல் பிராண்ட்ஸ் தான் வாங்குவோம். 12th வந்ததுக்கு அப்புறம் தான் ராகேஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காப்பி வாட்ச் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தோம். 12th ஃபுல்லா அந்த மாதிரி வாட்ச் தான் போட்டுட்டு போயிட்டு வந்தாரு. பட் அவருடைய 12th ஸ்டாண்டர்ட் அப்போ பர்த்டேக்கோ ஸ்கூல்
முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கூலோடைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் காலேஜோடைய அட்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் இது எல்லாத்துக்குமே நாங்க எல்லாம் ஒருத்தர் ஒரு கிஃப்ட் பண்ணுவோம் இல்லையா. சோ பிராண்டட் வாட்சஸ் தான் கொடுத்திருந்தோம் ஒரு பட்ஜெட்ல. ஏன்னா எப்படி இருந்தாலும் காலேஜ் போறாரு யூஸ் ஆகும் அப்படின்னுட்டு. இதே கேர்ள்ஸா இருந்தாக்கா ஒருத்தர் ரிங் ஒருத்தர் செயின். ஏன்னா காலேஜ் போகுது பொம்பளை பிள்ளை போகுது, நம்ம வந்து ஒரு கழுத்துல கையில ஏதாவது போட்டுட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம எல்லாம் காலேஜ் போகும்போது ஒரு சின்னதா ஒரு கோல்டு தோடு ஒரு மோதிரம் ஒரு சின்னதா செயின் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. பட் ராகேஷ் அந்த மாதிரி கோல்ஸ் எல்லாம் போடவே மாட்டாரு. அண்ட் நிறைய டாப் டு பாட்டம் வரைக்கும் கேர்ள்ஸ்க்கு இருக்க மாதிரி ஆக்சசரிஸ் கிடையாது. சோ பாய்ஸ்க்கு வந்து ரொம்ப மினிமலான ஆக்சசரிஸ் தான். வாட்சும் ஷூஸ் அண்ட் ஃபுட்வேர்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிராண்டடா போயாச்சு. ராகேஷோட காலேஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ஃபார்மல் தான் போடணும் அப்படின்ற கண்டிஷன்ஸ்லாம் அங்க கிடையாது. ஃபார்மல், கேஷுவல்ஸ், கார்கோ பேண்ட்ஸ், டி ஷர்ட்ஸ் எது வேணாலும் போட்டுட்டு போலாம். இருந்தாலும் ராகேஷ்க்கு பிடிக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து போலாம் அப்படின்னுட்டு. ராகேஷ் வந்து ஸ்கூலுக்கு ஷர்ட் பேண்ட் அந்த மாதிரியே போட்டதுனால வீட்டுல இருக்கும் போதுலாம் ஜீன்ஸ் டி ஷர்ட்ஸ்னே போட்டதுனால அந்த ஃபார்மல் ஸ்கூல்ல வர்றது கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமா தான் இருந்தது. போக போக காலேஜ் போக போக மத்த பசங்க எல்லாம் போடுறத பார்த்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கும் அந்த ஸ்டைல அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து அப்புறமா கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா. சோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு லைஃப் ஸ்டைல்ல போய் கொஞ்சம் வேற வேற பிராண்ட்ல எந்த பிராண்ட்ல அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு என்ன ஃபிட் இருக்குன்னு ஃபார்மல்ஸ் கேஷுவல்ஸ்னு எல்லாம் கலந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்தோம். மொத்தமா ஒரே வாட்டி நாங்க பட்ஜெட் பிளான் பண்ணாம ஒரு 3 months கழிச்சு திருப்பி கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க பிளான் பண்ணி வாங்கியிருந்தோம். சோ ஆல்மோஸ்ட் காலேஜுக்கு தேவையான ஷாப்பிங் ஃபுல்லா முடிச்சாச்சு. 21st இருந்து காலேஜ் போக போற ராகேஷ்க்கு உங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் கொடுங்க. இந்த வீடியோல காமிச்சிருந்த ரெசிபிஸ் எல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாத்துருங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டேகும் பண்ணிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன். வேணும்ன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்து நன்றிகள். Thank you so much for watching friends. Take care. Tata. Bye.